இதெல்லாம் ஒரு வீடா? ஐயோ! பட்டாசு, புது Dress, ஸ்வீட்னு ஆளு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்ல மட்டும் மூளைக்கு மூளை உட்கார்ந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஏய், இப்ப வாயை மூட போறியா இல்லையா? நான் எதுக்கு வாயை மூடணும்? வெளியில பாரு, எல்லாரும் ஜாலியா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீ வாயை மூடல, உன் வாய்க்குள்ளேயே பட்டாசை கொளுத்தி போட்டுருவேன். ச்சே, இப்ப என்னடி கேடு கெட்டு போச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்க? பின்ன பொலமாம மத்த வீட்டு பொண்ணுங்க எல்லாம் பாரு, நல்ல புது Dress போட்டுட்டு ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பாரு, பழைய Dress போட்டுட்டு அழுது வழிஞ்சிட்டு இருக்கேன். அது உன் மூஞ்சியோட லட்சணம் டி, அழுது வடிஞ்சிட்டு இருக்க. ஆமா, நீதானே பெத்த, ஓ மூஞ்சி லட்சணம் தான் எனக்கும் இருக்கும். பேசுறத பாரு. ஏய், இப்ப என்னடி வேணும் உனக்கு? ரொம்ப பெருசா பேசிட்டே போற. நான் ஒன்னும் உன்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கல. ஒரு வயசு பொண்ணுக்கு தீபாவளி Dress கூட எடுக்காம விட்டுட்டியேன்னு புலம்பிட்டு இருக்கேன். ஆமாடி, இங்க வீடே பத்தி எரியுது, நீ என்னமோ பெருசா தீபாவளி கொண்டாடணும்னு அழுகுறியாக்கும். ஏமா இப்ப எதுக்காக அவளை திட்டுற? அவ அப்படி என்ன கேட்டுட்டா? நம்ம வீட்ல பிரச்சனைனா அதுக்காக நல்ல நாள் கொண்டாடாம விட்டுடுறதா? சின்ன பொண்ணு அவ, ட்ரெஸ் கேட்டா இப்படி போய் திட்டுற? நீ என்னடி பெருசா பொறுப்பு வந்த மாதிரி பேசுற? என்னில இருந்து நீ இப்படியான பண்டிகை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற? ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியாதாக்கும். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இது பாஸ்கருக்கு தலை தீபாவளி. அதுக்காவது நம்ம கொண்டாடியே ஆகணும். போடி போக்கத்தவளே, இன்னொரு தடவை தலை தீபாவளி தலையில தீபாவளின்னு ஏதாவது சொன்ன ஒத்தாலைய கிள்ளி போட்டுருவேன். அந்த அபிசிரிக்கைய கட்டிக்கிட்டு என் புள்ள பொழப்பு போய் நிம்மதி போய் மனசொடிஞ்சு போய் கிடக்குறான். தலை தீபாவளியா தலை தீபாவளி? பண்டிகை அதுமா ஒப்பாரி ஆரம்பிச்சிட்டியா? நான் வேணா கடைக்கு போய் தீபாவளிக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். என்ன சீதா? சரிப்பா. என்ன வேணும் உனக்கு? பெரிய சைஸ்ல ஜாங்கிரி வேணும்பா. ஓகே. உங்க அப்பா பெரிய ஜமீன்தாரு, கட்டு கட்டா நோட் வச்சிருக்காரு, எடுத்துட்டு போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரதுக்கு. அடி போடி வேலை ஏத்தவளே. இங்க பாருங்க, உள்ள நிறைய வேலை இருக்கு, போய் அந்த கபோர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுங்க போங்க. ஏமா, தீபாவளிக்கு புது Dress தான் கிடையாது, அப்பா ஸ்வீட் வாங்கி தரேங்கறாரு, அதையும் வேணாங்கற. அப்ப இந்த தீபாவளிக்கு ஒண்ணுமே கிடையாதா? ஏண்டி இல்ல, அடுப்படியில குண்டா நிறைய பழைய சோறு இருக்கு, பக்கத்துலயே ஊறுகாய் இருக்கு, எடுத்து வச்சு தின்னு. இந்த வீட்ல நடந்த கூத்துக்கெல்லாம் இதான் தீபாவளி. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஏன் ஆளால் கத்துட்டு இருக்கீங்க? பாருங்க, இன்னைக்கு தீபாவளி, புது Dressம் கிடையாது ஸ்வீட்டும் கிடையாது. இப்படி இருந்தா எல்லாரும் எதுக்கு வீட்ல இருக்கணும்? பேசாம சாமியாரா போலாம்ல. என்னம்மா நீ? நேத்து ஒரு வார்த்தை சொல்லி ஞாபகப்படுத்திருக்கலாம்ல, ஏதாவது வாங்கிருக்கலாம். நான் சுத்தமா மறந்துட்டேன். தலை எழுத்துடா. ஊரெல்லாம் வெடி போடுறாங்க, கூட்டம் கூட்டமா ஜனங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. உனக்கு தீபாவளியை நாங்க ஞாபகப்படுத்தணுமாக்கோம்? புரியாம பேசாதம்மா. டேய், எல்லாம் புரியுதுடா. இந்த வீட்ல தீபாவளி கொண்டாடுற மாதிரி மனசுல சந்தோஷம் யாருக்குமே இல்ல. ஒண்ணு வேணாண்டா. அம்மா, உனக்கு வேணாம்னா நீ சும்மா இரு. ஏன் எல்லாருக்கும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க? எதுக்கு பேசுன பல்ல பேத்துறேன். ஆமா, தட்டுவா. ஹலோ பாஸ்கர். வாரஞ்சினே. ஹலோ. என்னாச்சு? தீபாவளி அன்னைக்குமா எல்லாரும் டல்லா இருக்கீங்க? ஊரே கொண்டாட்டத்துல இருக்கு. எல்லாரும் டல்லா தான் இருக்கும். குறிப்பா நான் பண்டிகை கொண்டாடுற மூட்ல இல்ல. மனசுல ஏகப்பட்ட பிரச்சனை. ஐ அம் சோ அப்செட். அதான் எதுவும் வாங்கல. சோ வாட்? நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். டிரைவர், என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீயே பாரு. என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? சுடிதார். இத்தனையுமா? ஆமா, வயசு பொண்ணு, நீ அழகா இருக்க வேணாமா? தேங்க் யூ. இது உங்களுக்கு. 2 புடவையா? ஆமா. சீதா, இது உங்களுக்கு. சீதா. ஆமா, அது ஒரு கிராக்குங்க. எப்ப பார்த்தாலும் லூசு மாதிரி தான் நடந்துக்கும். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சாரி. சாரி தானே, 3 சுடிதாரோட சேர்த்து சாரியும் கட்டிக்கிறேன். முதல்ல போய் போட்டு பாக்குறேன். சரி டிரைவர், இது இங்க வச்சிருங்க. ஆஹா, வெரி குட் வெரி குட். ரஞ்சினி, நீ வந்து இந்த பாரிவலன் ஒருத்தர் இருந்தாரே, அவரோட வாரிசு தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த ஃபேமிலியோட வெல்விஷர். இதுதான் தன்னடக்கன்றது. இட்ஸ் ஓகே. ரஞ்சினி, எனிதிங் ஃபார் மீ? டெஃபினெட்லி. இட்ஸ் ஃபார் யூ. தேங்க் யூ. அங்கிளை கூப்பிடுங்களேன். அந்த மனுஷன் ஒரு விவசாய கெட்ட மனுஷன். எப்போ இருக்கணும் எப்போ போகணும்னு தெரியாது. பரவாயில்லம்மா, நானே கொடுத்துக்கிறேன். பாஸ்கர், தீபாவளி அதுமா இந்த வீட்டுல வேதனை இருக்கக்கூடாது. அதான் என்னோட விருப்பம். அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஹாப்பி தீபாவளி. ஒரு நிமிஷம். என்ன பாஸ்கர்,
இந்த தீபாவளியில மத்தாப்பை விட ஓ மகன் தான் எனக்கு பிரகாசமா தெரியுது. யூ ஆர் த லைட் ஆஃப் மை லைஃப். அப்படினால இந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியல. ரஞ்சினி, நான் எப்பவும் சொல்றேன், உன்னை மனைவி ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. பாஸ்கர், நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டேய் பாஸ்கரா, வாடா, தலையில எண்ணெய் வச்சு குளிக்கணும், வா. அத்தை கூப்பிடுறாங்க, சீக்கிரமா வந்துடுங்க. நீ எனக்கு செஞ்சதுக்கலாம் உனக்கு என்ன பரிசு கொடுக்க போறேன் தெரியுமா? அவைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உள்ள வச்சுட்டு வா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாமி கும்பிடலாம் வாங்க. சீக்கிரமா வாங்க மாமா. இத பாருமா, வீட்டுக்கு புதுசா வந்த பொண்ணு நம்ம மருமக ஆர்த்தி வெளியே போயிருக்கல, வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து கும்பிடலாம். என்ன அவசரம் உங்களுக்கு? என்னமோ பெருசா உங்களை கூப்பிட்ட மாதிரி அலட்டிக்கிறீங்க. நான் என் புருஷனையும் என் பிள்ளையும் மட்டும் தான் கூப்பிட்டேன். உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அடுத்தவங்களுக்கு சிபாரிசு பண்றீங்களாக்கும். ஏன் கலா, வீட்டுல இருக்கிறது 5-6 பேரு, இதுல நீ எதுக்கு தனியா சாமி கும்பிடுற? பின்ன நான் அங்கேயும் இங்கேயும் பீராஞ்சி காசை தேத்து சாமான்களை வாங்கி இட்லிக்கும் வடைக்கும் மாவரைச்சு வச்சு வேலை பார்த்து ஸ்வீட்டு வாங்கி என் பிள்ளைய குளிப்பாட்டி நான் சாமி கும்பிட்டா, நீங்க என்னடான்னா அந்த மகாராணி வரட்டும் அது வரைக்கும் காத்துருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தீபாவளி அதுமா ஒருத்தி வெளியே போயிட்டு ஆடி அசைஞ்சு வருவா, அது வரைக்கும் நாங்க சாமி கும்பிடாம காத்திருக்கணுமா? பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி பேசுற? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனா, அங்க ஏதாவது பிரச்சனையோ என்னமோ? ஏண்டா ராஜேஷ், நீ அவ கூட போயிருக்க கூடாதா? ஏன்டா தனியா நினைச்ச? என்னப்பா நீ வேற, ஏற்கனவே அங்க ஏடா கூடமா பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப நான் வேற போனா நல்லா இருக்குமா? யோ, நீ என்ன உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிற? எந்த கோட்டையை பிடிக்க போற? வாயா. இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி கும்பிடலாமே கலா. நீ வேற ஆரம்பிச்சிட்டியா? இந்த பார், இப்ப மட்டும் நீ சாமி கும்பிட வந்து நிக்கல, நான் இப்படியே கிளம்பி எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். வரியா இல்லையா? சரி சரி வாயா, வாடி. வாமா. அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிம்மா. நல்லா இருமா, நல்லா இருமா. ஏமா கண்ணு, அப்படியே அவன் சித்தப்பன் காலையும் விழுந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. ம்ம். பெரிய சித்தப்பாவா, சித்தப்பா. டேய் சும்மா ரெடி போமா, சித்தப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. என்னமா என்னடா தேடுற? வச்சுக்க. ஆசா. வா இப்படி. குடு. கொடுத்ததே 5 ரூபாய், இதுல கிழிஞ்சு வேற கிடக்கு. இந்த லட்சணத்துல என்னமோ மகாராணியே கட்டிட்டு வந்த மாதிரி நினைப்பு வேற. இதுல அந்த ராஜ்யம் இல்லாத மகாராணிக்கு இந்த வீடு பூராவும் சப்போர்ட். வெக்க கேடு. அனாவசியமா பேசுறீங்க, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். நிஜமான பேச்சுதான்பா பேசுறேன். தல தீபாவளிக்கு கூப்பிட வக்கு இல்ல. இதோ பாருடா, கூப்பிட்டாங்கம்மா, ஆர்த்தி தான் கோச்சிங் போல. ஏன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதோ? சரிப்பா,
அவளுக்கு பிடிக்கல போகல. அவங்க தலை தீபாவளிக்கு என்னத்தை சீர் செஞ்சு கிழிச்சாங்களா? தோடா சொல்லியா 7000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆர்த்தி தான் ரோஷப்பட்டு திருப்பி கொடுக்க போயிருக்குது. பெருசா பேச வந்துட்டா. ஏய், சும்மா ரெடி. எல்லாம் டிராமா. என்னம்மா நீ இப்படி பேசுற? டிராமா அது இதுன்னு. கலா, இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசுற? அட போயா, நீ வேற புரியாத ஆளா இருக்கியே. இவ ஒன்னும் ரோஷப்பட்டு இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலையா? எல்லாம் ஒரு பிளான்யா. அவங்க அம்மா வீட்டு பணம் எதுக்கு வெட்டியா செலவாகணும்னு நினைச்சுதான் பணத்தை கொண்டு போய் திருப்பி கொடுத்துருக்கா. அன்னைக்கு ஆத்தாக்காரி நகையை கொடுக்கற மாதிரி கிளம்ப அக்காக்காரி கையை பிடிச்சு நிறுத்தி விட்டா. அன்னைக்கு அந்த மாதிரி நாடகம் ஆனாங்க. இன்னைக்கு அண்ணங்காரன் காசு கொடுக்கற மாதிரி கொடுத்து கதை சொல்லிட்டு போனா இந்த அம்மா பின்னாடியே போய் அந்த காசை திருப்பி கொடுத்துட்டாங்க. எல்லாம் நடிப்பியா? வெறும் பொண்ணை மட்டும்தான் அனுப்பணுங்கிறது அவங்க திட்டம். இப்ப அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க என்னன்னா ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் ஏமாளியா இருக்கீங்க. ஏய், ஏண்டி நல்ல நாள் அதுவுமா எதையாவது பேசி வம்பு எடுத்துக்கிட்டு இருக்க? ஆமாயா, இங்க எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குது. நான் தான் இங்க வம்புக்கு இழுக்கிறேன். இங்க வா, இப்படி வாடினா கையை நீட்டியா? எதுக்கு நீட்டுங்கிறல்ல, என்னடி இது மோதிரம்? எது? கையை நீட்டியா முதல்ல. அதாவது தலை தீபாவளிக்கு எங்க அப்பா உனக்கு 1/2 பவுன்ல நகை பண்ணி போட்டார்ல, மேற்கொண்டு 1/2 பவுன்ல நகை பண்ணி போடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்பதான் சமயம் கிடைச்சது, அதான் கொடுத்து விட்டு போட சொன்னாரு. யோ, ஜம்முன்னு இருக்குல்ல? நல்லா இருக்கு. யோ, சாகர வரைக்கும் மாப்பிள்ளைக்கு சீர் செய்யற குடும்பம் எங்க குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து உன் தம்பிக்கு பொண்ணு கொடுக்கலான்னு பார்த்தா தேடி புடிச்சு கூட்டிட்டு வந்தானே ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து. இது பாருங்க, நீங்க உங்க புருஷனுக்கு மோதிரம் போடுங்க, காப்பு போடுங்க. அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. அனாவசியமா ஜாட பேசி வம்பு இழுக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். ரோஷம் வருது இல்ல அம்மாடி, சண்டை போறதுல வர்ற ரோஷம் சீசனத்தை செய்யறதுலயும் இருக்கணும்மா. உனக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா நீ ஒரு நல்ல பொம்பளைன்னா முதல்ல உன் புருஷனுக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி மாட்டு. நீங்க பண்றதெல்லாம் நான் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நல்ல வக்கனையா பேசு. தலை தீபாவளிக்கு புருஷனுக்கு ஒரு மோதிரத்தை போட முடியாத உனக்கு பேச்சுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன சாமர்த்தியமா காரியம் பண்ற. பிறந்த வீட்ல இருந்து ஒரு பைசா கூட இங்க வரக்கூடாதுங்கிறதுல அம்பட்டு கவனம் உனக்கு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன இடிச்ச வாயி நினைச்சியா இல்ல ஒன்ன சாமர்த்தியக்காரி நினைச்சிட்டு இருக்கியா? இது பாருங்க, நீங்க யாரு நான் யாரு? நம்மளுக்குள்ள என்ன சம்பந்தம்? உங்க கூட நான் ஏன் போட்டி போடணும்? ஆர்த்தி, நீயும் பதிலுக்கு பதில் பேசினா அசிங்கம்மா. ப்ளீஸ் ஆர்த்தி, அமைதியா இருமா. மாமா, சாமி கும்பிட்டு சாப்பிட வழியை பார்க்கலாம். வக்கனையா உட்காந்து வழிச்சு போட்டு சாப்பிடுங்க. ஓசி சாப்பாடுன்னா ருசியா தான் இருக்கும். வாய் மூடுங்க, ரொம்ப பேசாதீங்க, மரியாதை கெட்டு போயிடும். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சோத்த பத்தி சொல்லி காட்டுறீங்க. ஆமாண்டி, அப்படிதான் சொல்லி காட்டுவேன். இது ஒண்ணு உன் புருஷன் சம்பாரிச்சது இல்ல, என் புருஷன் சம்பாதியத்துல நான் ஆக்கி வச்ச சோறு. நான் அப்படித்தான் சொல்லி காட்டுவேன். சாப்பாட்டை பத்தி இவ்ளோ பேச்சு பேசுறீங்களே, அல்பத்தனமா இல்ல? விடுமா ஆர்த்தி. நீங்க சும்மா இருங்க. விட்டா இவங்க ரொம்ப ஓவரா பேசுறாங்க. அப்படிதாண்டி பேசுவேன். ஏய், பேசுறியா நீ? நான் ரொம்ப பேசுறேன். அவள்தான். வாயை மூடுற. பொம்பளைங்க சண்டையில நீ வேற. கர்ணா, உன் பொண்டாட்டி அடக்கு. வாயை முடி தொலைண்டி சனினே. அட பாவி மனுஷா, நல்ல நாள் அதுவுமா கட்டின பொண்டாட்டிய பார்த்து சனி ஏன் சொல்றியே? இப்பதானே 1/2 பவுன் போட்டேன், அப்ப மட்டும் ஈன்னு இடிச்சிட்டு மாட்டிட்டல. அப்ப நான் சனியனா தெரியலையா? போன் தம்பி தான் ஒரு சனியனை கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த சனியனாலதான் என் பிரச்சனையே. சனியன் கினியன்னு பேசி தெரியாத. என் கோபத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்னடி கோவம் வந்தா என்ன செய்வ? கிழிச்சிருவியோ? ஆமா, அதிகமா பேசுற வாயை கிழிச்சிருவேன். மரியாதையா வாய் மூடுறி. என்னையாண்டி போட்டு பேசுற? ஆமாண்டி, இனிமே நீ எப்படி பேசுறியோ அந்த மாதிரி தான் நானும் பேசுவேன். வயசுல மூத்த பொம்பளையாச்சுன்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவரா துள்றியா நீ? ஐயோ 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 ஐயோ, ஏண்டி எச்சக்கல்ல நாயே, என் குழந்தை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டு குடும்பத்தையே கெடுக்க வந்தவளி. அப்படியே வாய் முடிக்க. இனிமே ஏதாவது பேசுன என் வாய் பேசாது, கைதான் பேசும். பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஏண்டி பக்கத்த நாயே, ஏன் பல்லையா தட்டுவேங்கிற? என்ன தைரியம் இருந்தா என்னையே டீ போட்டு பேசுவ. இருடி, உனக்கு சமயம் பார்த்து நான் வைக்கிறேன் வேட்டு.